எவன் காலில் விழ சொன்னாலும் நான் தயார். ஆனா எங்க பாசம் தப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாப்போம். அக்கா, நீங்க பாசம் இருக்குன்னு ஒத்துக்கு மறுக்கிறது சரிதான். ஆனா எங்களால பாசத்தை கைவிட முடியாம தப்பு செஞ்சா மட்டும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்களோ? எங்க போச்சு உங்க கோவம்லாம்? மாமா சொல்லுங்க மாமா. சாரிக்கா, நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். ஆனா நான் பேசினது தப்பு இல்லைன்னு தான் இன்னும் நினைக்கிறேன். எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல வைத்தி. நம்ம குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டானே அந்த ஆண்டவன். என் பிள்ளைங்களை என் புருஷனுக்கு எதிரா நிறுத்தி இப்படி வேடிக்கை பார்க்கறானே, இதுக்கு ஒரு முடிவே வராதா? அம்மா, நீங்க நினைச்சா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க போறது இல்லம்மா. நடராஜ் ஏற்கனவே சொல்லியிருக்கான், என்னுடைய கல்யாணத்தை விட தம்பிக்கு நடந்த கல்யாணம் முக்கியம்னு சொல்லியிருக்கான். அவங்கள சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்லியிருக்காம்மா. அப்படி அவங்கள சேர்த்துக்க பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கே அவன் சம்மதிச்சான். சரி, அதுக்கு என்ன இப்போ? இப்ப இருக்கிற நிலைமையில நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், திலீபனையும் கவிதாவையும் சேர்த்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குமா? இப்போ உங்களுடைய ஜாதி வெறிக்கும் அந்தஸ்துக்கும் என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. உங்க மகளோட ஆசையை விட ஜாதி முக்கியமாப்பா உங்களுக்கு? ஜாதி ஜாதின்னு நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ 4 பேரோட வார்த்தையை பத்தி நினைச்சு பாத்தீங்களே தவிர என்னோட ஆசையை பத்தி நினைச்சு பாத்தீங்களாப்பா? நீ கோவப்பட்டோ கண்ணீர் விட்டோ ஒன்னும் ஆக போறதில்ல. பெத்த பொண்ணுங்கிறதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். அதுக்கு மேல சொந்த பந்தம் சாதி சனம் தான் எனக்கு முக்கியம். இந்த சாதியை விட்டுட்டு தனி குடும்பமா இந்த உலகத்துல நாம வாழ்ந்துட முடியாது. உனக்கு அந்த சாதி கட்ட குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இதோ நிக்கிறாளே, இவளை யாரு கட்டிப்பா? இதுல என்னப்பா பிரச்சனை? எனக்கும் அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. வாய மூடு. உனக்கு என்ன தெரியும் இதோட சீரியஸ்னஸ் பத்தி? பெருசா பேச வந்துட்டேன். ஏங்க, நம்ம பொண்ணு அவரை புருஷன் நினைச்சிட்டாலே, அதுக்கு என்னங்க பதில்? என்னத்த பெருசா புருஷனா நினைச்சிட்டா புடலங்காவை நறுக்கிட்டாங்கிற? இவதான் அவனை நினைச்சு உருகுறா. அந்த பையன் என்ன பேசலாம் பார்த்தல? இதே இடத்துல நின்னு அவன் தம்பிதான் முக்கியம்னு உன்னை குப்பையில தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போனான். அவனுக்காக நீ பேசுறிய, உனக்கு வெக்கமா இல்ல? பூமிகா யாருன்னு பாரு. வாங்க. வரேன். அம்மா, அத்தை வராங்க. வாங்க. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பிரச்சனை வேறையா? இப்ப என்ன வம்பிழுத்து விட போறாங்களோ? என்னடா வாயடைச்சு போய் பாக்குற? கூட பிறந்த அக்கா வந்து நிக்கிற, வான்னு கூப்பிட மாட்டேங்கிற? சரி, வந்தவங்களையாவது வாங்கன்னு கூப்பிடலாம்ல? இவர அடையாளம் தெரியலையா?
தெரியுது தெரியுது. மாப்ள, சாதி சங்க எலெக்ஷன்ல உங்களுக்கு எதிராக நின்னேன். அது எலெக்ஷனோட போன விஷயம். அதை இன்னும் மனசுல வச்சுட்டு கோவமா இருக்கீங்களே. என்னடா சின்ன புள்ள மாதிரி அதையேவா மனசுல வச்சுக்கிட்டு இருப்ப? இப்ப இவர் உன் வீடேறி எதுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. யார் என்ன வர சொன்னா என்ன, வர சொல்லலைன்னா என்ன? இது என் தம்பி வீடு. மறுபடியும் வெளியில பொண்ணு ஒருத்தி கூட என்ன ஒன்னும் சொல்ல முடியாது. நீங்க வாங்க, உட்காருங்க. என்ன மாப்ள, வீடேறி வந்த முகத்தை பார்த்து வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிறீங்களே. சரி பரவாயில்ல, மாப்பிள்ள வேணும் சொந்த வேணுங்கிற முறையில் தான் நாங்க வந்திருக்கோம். நீங்களும் வந்து உட்காருங்க. அட பரவாயில்ல, வந்து உட்காருங்க மாப்ள. சொந்த பந்தம் கூட பிறந்தவன்னு எதையுமே பார்க்கல. ஊர்ல இல்லாத பெரிய நிச்சயதார்த்தத்துக்கும் என்ன கூப்பிடல. இவ்வளவு பெரிய மனுஷன் வந்திருக்காரு, இவர்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற. என்னடா ஆச்சு உனக்கு? அண்ணே, அவரே நடந்து போன சம்பவத்தை நினைச்சு துக்கத்துல இருக்காரு. அவரை எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டு புண்படுத்துறீங்க? என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தோம். அண்ணி தான் தம்பி வீட்டு நிச்சயதார்த்தத்துல இப்படி இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லி நம்ம கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. கேட்டதும் நான் பதறி போயிட்டேன். அது மட்டும் இல்லடா, இவர் மகன் நம்ம சொந்தக்காரங்க கல்யாணத்துல உன் பொண்ண பாத்திருக்கான் போல. அப்பத்துல இருந்து இவளை நினைச்சு மனசுக்குள்ளேயே உருகி உருகி தவிக்கிறானா. விஷயத்த சொன்னதும் அவன் கட்டிக்கலனா என்ன, என் பிள்ளைக்கு இந்த பொண்ண ஊரறிய ஜாம் ஜாம்னு கட்டிக்கிட்டு போறேன்னு கிளம்பி வந்துட்டாரு. சங்க தேர்தல்ல எதிர்த்து நின்னது தோத்து போனது எதுவுமே என் மனசுல இல்ல மாப்ள. நாம என்ன நாட்டை காப்பாத்தவா சண்டை போட்டோம்? நம்ம சாதி சங்கத்துக்கு உழைக்க தானே போட்டி போட்டோம். சேவை செய்யற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதானே. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மாப்ள. என்ன இருந்தாலும் சாதியில நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, ஆஸ்தியிலயும் அந்தஸ்திலையும் ஈக்குவல். நமக்குள்ள சம்பந்தம் நடக்கிறது தான் சரியா இருக்கும். அந்த சாதி கெட்டவனுங்க போனா போகட்டும், விடுடா. ஒரு விதத்துல அந்த நிச்சயதார்த்தம் நின்னு போனதும் சரிதான். அந்த பயலை விட தங்கமான மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா மாப்பிள, சும்மா மாப்பிள மாப்பிளன்னு கூப்பிடுறதையும் தாண்டி உண்மையிலேயே நீங்க எனக்கு சம்பந்தியானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த சம்பந்தம் நடந்தா எனக்கு நல்ல குடும்பத்துல சம்பந்தம் பண்ணுங்கிற பெருமையும் இருக்கும், என் பையனோட ஆசையும் நிறைவேறும். என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, உங்க ஆசையை நிறைவேற்றறதுக்கும் உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையை நான் பலி கொடுக்க முடியாது. இப்பவும் நான் மனசார நடராஜா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் அவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் எங்க அப்பா கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அத்தைக்கும் எனக்கும் முன்னாடியே பிரச்சனை இருக்கு. என் மேல இருக்க தனிப்பட்ட கோபத்துலதான் இவங்க உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. இது என்னடி பெரிய கொடுமையா இருக்குது? பெரிய மனுஷங்க பேசுற சபையில ஒரு மட்டு மரியாதை வேண்டாம்? ஒரு பொம்பளை புள்ள வந்து வெக்கம் இல்லாம சபையில பேசுறத எங்கேயாவது யாராவது பாத்திருப்பாங்களா? அண்ணே பரவாயில்ல விடுங்க, நீ உள்ள போம்மா, நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன். ஹலோ, எங்க அப்பா கிட்ட நீங்க ஏன் கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க? நான் நடராஜ் தான் மனசார விரும்புறேன். இருக்கட்டுமா, இப்ப என்ன முன்ன மாதிரியா பிள்ளைங்களை அடக்க ஒடுக்கமா வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறதுக்கு? வெளியே போக வர இருந்தா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதுக்காக கட்டி வச்சிட முடியுமா? அதானே, அவ இழுத்துட்டு போன பொண்ணையே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து
சொந்த பந்தத்துல கட்டி வைக்கிறான். நீ என்ன மனசுல தானே நினைச்ச? அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏங்க நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா? பரவாயில்ல கண்ணு, எவ்வளவு போல்டா பேசுது பாருங்க. அண்ணே, இந்த பொண்ணோட கேரக்டர் பத்தி சொல்லியிருந்தீங்க, இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன இருந்தாலும் உள்ள ஓடுறது நம்ம ஜாதி ரத்தம் இல்லையா, அதான் அப்படி இருக்கு. ஆ. ஆ, தங்கச்சி நீ உள்ள கூட்டு போமா. போமா, நான் சொல்றேன்ல. வாமா, நீ போடி. சொல்லுடா. இவர்தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்றாரே. இதை விட்ட ஒரு நல்ல சம்பந்தம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா. இவளை இதுக்கு மேல வீட்டுல வச்சிருந்த பூனைய மடியில கட்டிக்கிட்டு மீன் விற்க போன கதையா ஆயிடும். எப்ப தூக்கிட்டு ஓடுன்னு தெரியவே தெரியாது. என்னடா சொல்ற? மாப்ள, நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் கூட தேவையில்லை. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம். சீக்கிரமா முகூர்த்த தேதி பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். உங்க முடிவா சொல்லுங்க. என்னடா இவ்வளவு யோசிக்கிற? அந்த குடும்பத்தோட பல தடவை பேசி பேசி கெட்டு போய்த்தானே நிச்சயதார்த்தமே நின்னு போயிடுச்சு. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதும் இனி எவன் இந்த வீட்டு படியேறி பொண்ணு கேட்க போறான்னு நம்ம சாதிக்காரனே என் காதுபட பேச ஆரம்பிச்சிட்டான். இவர் எதையுமே பெருசா நினைக்கலப்பா. உன் சம்பந்தம் முக்கியம், உன் வீட்டு பொண்ணு முக்கியம்னு பெருந்தன்மையா வீடேறி வந்து நிக்கிறாருடா. இப்ப நீதான் ஒரு முடிவு சொல்லணும். அப்பா வேண்டாம்ப்பா, அக்கா பாவம், அவளை அழ வைக்காதீங்க. இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. ஏய். ப்ளீஸ் பா, உள்ள போ. போன்னு சொல்றல. நான் போ, சொல்றேன். நீ உள்ள போ. மல்லிகா, கூட்டிட்டு போமா. அப்பா போ. கூட்டிட்டு போ. சரிங்க, நீங்களே வீடு தேடி வந்து பொண்ணு கேட்குறப்ப நான் கௌரவம் பார்க்கறது மனுஷத்தன்மை இல்லை. நீங்க நாளைக்கே வாங்க, நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அண்ணி. ஒரே வார்த்தையில உங்க தம்பி ஒத்துக்கிட்டாரு. இதத்தான் சொந்த பந்தங்கிறது. நாளைக்கே வந்து நிச்சயம் பண்ணிடுறோம். அப்ப நான் வரேங்க. வரேன் மாப்பிள்ள. வாங்க. போங்கப்பா. பாத்தியாடா, நான் பார்த்த மாப்பிள்ளை எப்படின்னு. நீயும் ஒரு மாப்பிள்ளைய புடிச்சுக்கிட்டு வந்தியே. அப்பா, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டீங்களேப்பா. நான் சொன்னது நடந்தே தீரும். உன் முடிவை மாத்திக்கிறத தவிர வேற வழியே இல்ல. போடி உள்ள. அக்கா மேல இருக்க கோவத்துல அவ வாழ்க்கையை அழைக்க பாக்கல. நீ ஏய், வாய மூடி. கொன்னுடுவா உன்னை. உங்களுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நான் அனுபவிக்கிறது போதும். இதுக்கு மேல எங்க அக்காவா மரியாதை இல்லாம பேசுனேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே வளர்த்திருந்தா இப்படி எல்லாம் பேசுற தைரியம் உன் பொண்ணுங்களுக்கு வந்திருக்குமா? இதுக்கு மேலேயே இவளுக்கு என்ன செய்யறாளுங்கிறத நானும் பாக்குறேன். நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருந்தா தான் இவளுக்கு ஒரு வழிக்கு வருவாளுங்க. டேய், நீ வாடா. சபாஷ்ட மாப்ள, வீட்டுக்கு சின்னவனா இருந்தாலும் நீ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. அக்கா, அவனை ஏன் நாம வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது? என்னடா கண்ணா, இவன் ஒரு புது கூத்த ஆரம்பிக்கிறான். ஆமாமா, நீங்க எல்லாருமே யோசிச்சது என் கல்யாணத்துக்காக தானம்மா. இப்ப நானே சொல்றேம்மா, திலீபனை வீடு கூட்டுறதுல என்னமா தப்பு இருக்கு? இனி அவந்திகா வீட்டுல சம்மதம் சொல்லி இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. உங்களுக்கு ஒரு நிச்சயம் இனிமே அந்த பொண்ணு பிடிக்காது. அவங்க அப்பா ஜென்மத்துக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருமா. அம்மா,
திலீபனை நாமளும் ஒதுக்கி வைக்க முடியாதுமா. இப்படி ஒரு நிலைமையில என் தம்பியை வீட்டுக்கு கூட்டு வரதான் எனக்கும் சரின்னு படுது. நட்ராஜ், அப்போ உன்னோட ஆசை? அம்மா, அந்த பேச்செல்லாம் விட்டுருங்கம்மா, அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா, உங்களோட ஆசையும் அப்பாவோட வாக்கும் தவறி போயிடக்கூடாதுன்னு தான் நான் சம்மதம் சொன்னது. இப்போ அந்த ரெண்டுமே நடக்காதுன்னு ஆனதுக்கு அப்புறம் தம்பி இந்த வீட்டுக்கு வரதானமா முறை? ஆமா உமா, நட்ராஜ் சொல்றதுதான் சரி. வளர், திலீபனை இந்த கல்யாணத்துக்காகத்தானே வீட்டுக்கு கூப்பிடாம இருந்தோம். இப்பதான் இந்த கல்யாணமே இல்லைன்னு ஆயிடுச்சே. இல்ல வளர்மதி, இனி நட்ராஜ் கல்யாணம் என்ன ஆகும்னு ஒரே பதட்டம். அவன் கல்யாணத்துக்கு என்ன இப்ப என்ன அவனுக்கு வயசா போச்சு? இங்க பாரு உமா, இதை விட ஒரு நல்ல இடமா பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா போகுது. கரெக்டா கிருஷ்ணா, நடராஜ் சொல்றது 100ல 1 வார்த்தை. உனக்கு திலீபன் மேல கோபம் இல்ல, அவனையும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்ட. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சரின்னு சொல்லுடா. அம்மா, நீ போட்ட பிளான் எல்லாமே தூள் தூள் ஆகுது பாரு. இப்ப என்னடா பண்றது? எதுவுமே பண்ண வேண்டாம், பேசாம இரு. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ அவன் புருஷருக்கு மூடில் ஏதாவது சொன்னேன்னு வை, எல்லாரும் முன்னாலும் இவனை அசிங்கப்படுத்திடுவாரு. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமாங்க, அன்னைக்கு நான் கூட சொன்னல, நட்ராஜோட கல்யாணம் நடக்கலன்னு ஆயிட்டா திலீபனையாவது சேர்த்துக்கலாமேன்னு தான் நானும் முடிவெடுத்திருந்தேன். இப்போ நட்ராஜ் சொல்றது சரிதானே? மாமா, உங்க கோவத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க மாமா. அன்னைக்கு நான் எடுத்த முடிவு இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அதே இடத்துக்கு விதி நம்மள கொண்டு வந்து சேர்த்துருச்சு. 3வது புள்ள என் கூட வந்து சேர போறான்னு நான் சந்தோஷப்படுவேனா, இல்ல முதல் புள்ள ஆசைப்பட்ட கல்யாணம் நடக்காம போச்சேன்னு வருத்தப்படுவேனான்னு எனக்கு தெரியலங்க. அம்மா, அதான் ஒண்ணுல நானே சொல்றேன்லம்மா. நட்ராஜ், அவ முதல் முறையா நீ பார்த்து ஆசைப்பட்ட பொண்ணுடா. பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியாத ஒரு தாய் தகப்பனுமா நாங்க இங்க நிக்கிறோமேடா. அது மட்டும் இல்ல உமா, அந்த பொண்ணோட மனசையும் நம்ம பார்க்கணும்ல. ஈஸ்வரி, வாயை மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, என்னம்மா நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 நாளைக்கு எனக்கு வருத்தமா இருக்குமா, அவ்வளவுதாம்மா. அதுவும் என் தம்பி முகத்தை பார்த்தா எல்லாம் சரியா போயிடுமா. ஏதோ 1 வாரம் முன்னாடி பாத்துக்கிட்டோம், பழகணும், அவ்வளவுதானம்மா. அம்மா, இதுல இருந்து நான் ஈஸியா மீண்டு வந்துருவேம்மா. இது ஒரு பிரச்சனையே இல்ல. தம்பியை தள்ளி வைக்கிறதாமா தப்பு. அம்மா, அப்பா கிட்ட நீங்க தாம்மா சொல்லணும். என்னங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? அவ என்னம்மா சரின்னு சொல்றது? நியாயப்படி தர்மப்படி திலீபனை கூட்டு வர்றது சரியான முடிவு. அவனை கூட்டிட்டு வரோம். எனக்கும் வேற வழி தெரியல. திலீபனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம்.
சந்தோஷம்டா. அதான் சரின்னு சொல்லிட்டியே. எல்லாரும் கிளம்புங்க, முதல்ல அவங்கள கூட்டிட்டு வந்துருவோம். இருங்க அவசரப்படாதீங்க. கல்யாணம் முடிஞ்ச ஜோடிய முதல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னா அதுக்கு சில சடங்கு சம்பிரதாயம்லாம் இருக்கு. நல்ல நேரம் பார்க்கணும், முறைப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்ல. என்ன செய்யணும் வளர்? எல்லாத்தையும் சொல்றேன் உமா. ஏற்பாடு பண்ணிட்டு நாளைக்கு அவங்கள கூப்பிட்டுக்கலாம். இப்படியா இருட்டுல போறது? நேரம் காலம் பார்க்காம. சரி சித்தி, காலையில எத்தனை மணிக்கு கூட்டு வருது? காலையில 7:30-9 நல்ல நேரம். அந்த டைம்ல கூட்டிட்டு வந்துடலாம். சூப்பரு மாமா. அதுக்கு நீ இப்பவே நம்ம அவங்க கிட்ட எதுவும் சொல்லிட கூடாது. சொன்னோன்னு வைங்களேன், பையன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். பேசாம நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் கிளம்பி போய் அவன் முன்னாடி டான் நின்னு அவன் அப்படியே கொக்கி போட்டு தூக்கிட்டு வந்துடும். என்ன சொல்றான்? இப்ப எல்லாரும் சந்தோஷம் தானே?